திரு புகழேந்தி தாவகாவில் அண்மையில் இணைந்த திரு புகழேந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். செய்தி தொடர்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். திருப்பதி சாருக்கு வணக்கம். புதிய தலைமுறைக்கு காலை மத்திய வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட இந்த நடவடிக்கையை, கைது நடவடிக்கையை எப்படி பாக்குறீங்க? இது என்ன நிச்சயமாக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணை மதிக்கிற தமிழகம், பெண்ணுரிமை பேணுகின்ற தந்தை பெரியார், பாரதியார் இப்படி எல்லாம் பார்க்கணும். எனக்கு ரொம்ப கேவலமா மேடையில் நின்றுட்டு பேசுறது, அங்க வரலன்னா இங்க வரும், நான் அதை பத்தி சொல்லல காவேரியை பத்தி சொல்றேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு கீழ்மான கேவலமான அன்பார்லிமெண்ட் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறதுங்கிறது எந்த விதத்துல சார் சரியாகும் சொல்லுங்க பார்ப்போம். நியாயமா? அதாவது அது காரணம் அதை சொல்லல இதை சொல்றேன்றது அதை நீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்குல்ல. யார் கேட்டாங்க உங்களை டவுட் அதுவா இதுவான்னு? அப்ப நீங்க அதையும் நீங்களே விவரிச்சு சொல்றீங்க. நான் அதை சொல்லிங்க, நான் இதை தான் சொன்னேன். காவேரியை சொன்னேன்னா, காவேரி மக்களால் போற்றி வணங்குகின்ற ஜீவநதி, காவேரி தாயின்னு தான் சொல்லுவோம். அது ஊற்றாக பிறந்து தலைக்காவேரியிலிருந்து அது கொள்ளிடம் வரை பாய்ந்து மேட்டூர் வழியா விவசாயிகளை வாழ வைக்கின்ற ஒரு காவேரி தாய். அதை கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? இல்ல முதல்ல யாரை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க? எதுக்கு தேவையில்லாத ஒரு நபரை, பெண்மணியை எடுத்து பேசுவது தொழிலாக வைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் உதயநிதி எதிர்கட்சி தலைவரும். ஆகவே மிக கேவலமான வார்த்தைகள் சார். எது சகித்துக் கொள்ள முடியாத, பொறுத்துக் கொள்ள முடியாத வார்த்தைகள். ஆகவே யாராக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே தான் இந்த நடவடிக்கையில அரசு இறங்கி இருக்கிறது. கைது செய்வதில் எந்த தவறும் இல்லை. நான் ஒன்ன கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் திருப்பதி சாருக்கு. இவரை பாலிடாயல் குடிச்சு இறந்து போயிருப்பாருன்னு பழனிசாமி சொன்னப்போ நான் தான் எதிர்த்தேன். நான் தான் சட்ட நடவடிக்கை எடுக்க எல்லா முயற்சியும் எடுத்தேன். அந்த மாதிரி பேசுறது தப்பு. ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு புகழேந்தி தான் கடுமையாக எதிர்த்தவன். ஆனா இப்படி கீழ்த்தரமா இவரே பேசுறாருன்னா பழனிசாமிக்கு இவருக்கு ரேஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. இவர் பேசுறது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெண்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். திரு உதயநிதி பேசினதை யாரும் நியாயப்படுத்தல. அதே நேரத்தில் சட்ட நடவடிக்கையாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டிருக்க வேண்டும் அல்லது எதிர்கொண்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்லையா? எடுத்தோடனே தடாலடியாக கைது, இங்கிருந்து தஞ்சை வரை வாகனத்தில் வேன்லேயே அழைச்சிட்டு போறது அப்படின்றதெல்லாம் ஒரு விதமான மன உளைச்சலையும் திமுகவுக்கு ஒரு அச்ச உணர்வையும், எதிர்காலத்தில் யாரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்றதை வலியுறுத்துறதாகவும் பார்க்கப்படுகிறது இல்லையா? உங்களால் கீழ்த்தரமாக பேசப்பட்ட பெண்மணிக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த அச்சுறுத்தலை பற்றி யார் பேசுவது? அவங்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்தை யார் கேட்பது? அதற்கு பின்னாலே அது காவேரி அசிங்கப்படுத்திருக்கிறது யாரு? அந்த தஞ்சை மண்டலத்துக்கு போனா தானே அந்த மக்களுக்கு தெரியும் காவேரி நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி. ஆகவே இது ஒரு கைது நடவடிக்கை, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போறதுதான். அதை திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றதை பார்த்து நான் வேடிக்கையா இருக்கு. எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னத்துக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரியல சார். ஆகவே இதுல ஒன்னும் ஏன் சார், எலும்பு ஒடிச்சிடறான் ஒருத்தன், நரம்பு ஒடிச்சிடறான் ஒருத்தன். இன்னும் இவங்க ஆட்சியில ஒரு ஜேர்னலிஸ்ட் எலும்பு ஒடிக்கலையா? ஆக்சிடென்ட் பண்ணி கையை ஒடிக்கலையா? அதெல்லாம் பண்ண வேணாம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஜனநாயகத்துல தப்புங்க. நான் இல்ல, அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி வரல. ஆகவே பேசியது மிக கொடுமையாக, ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க திருப்பதி சார். இல்ல, இந்த கைது நடவடிக்கை சரி அப்படின்றீங்களா? கைது நடவடிக்கை 100% சரின்னு சொல்றேன். எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நாளை சட்டப்பேரவை சட்டமன்றம் கூட இருக்கிற நிலையில எதிர்கட்சியாக இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள துணிச்சல் இன்றி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக திரு கனிமொழி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எப்பயுமே நாகரிகமாக பேசுபவர்கள். அவர்கள் மீது நான் எப்பயுமே குறை சொல்ல மாட்டேன். அந்த அம்மா கனிமொழியை பொறுத்த வரைக்கும் சரியா பேசும். நாளை சட்டமன்றத்தில் உள்ள வந்தா கூட அங்க இருக்க பெண்களை இப்படித்தானே பேசுவார் இவரு. அதனால கொஞ்சம் உள்ள இருந்து வெளியே வரட்டும், தப்பு இல்லை. நன்றி திரு புகழேந்தி. தேங்க்யூ.